குமரன் கங்கா வந்து தவிச்சு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து நிவின் ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேரும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து முதல்ல ஒத்துக்காமல் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி தான் நடக்கணும் ஸ்டைலாக அப்படின்னு சொல்லிட்டு கற்று தராரு நிவின். அடுத்து வந்து கங்காவும் ஸ்டைலாக நடந்து வராங்க. 2 பேருமே சூப்பராக வந்து நடந்து வரீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவொன்னே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து ஃபேஷன் ஷோ நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கங்காவும் குமரனையும் கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேர் வராதால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. உங்கள் அக்காவும் அம்மா கண்டிப்பாக வரமாட்டாங்க, அவங்க வந்து எப்போ பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிண்டல் பண்ணுறாரு. அதை பார்த்த காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கண்டிப்பாக அவங்க வருவாங்க, அப்படிலாம் வந்து ஓடி போகிறவங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பார்க்க தானே போகிறேன் அப்படின்றாரு. அடுத்து பார்த்தா கரெக்டாக கங்காவை குமரன் வந்துடுறாங்க மேடைக்கு. இவங்க 2 பேர் தான் இதோட ஓனர்ஸே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ப்ரோக்ராம் அப்படின்ற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து 2 பேரும் ரொம்ப ஸ்டைலாக வந்து ட்ரெஸ் போட்டு நடந்து வராங்க. அதை பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஃபேஷனாக இருக்குது ட்ரெஸ்ஸு, செம்மையாக தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து விஜய் அப்படியே அசந்தே போகிறாரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அப்போ காவேரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் அக்கா மாமா எப்படி கிண்டல் பண்ணீங்க, இப்போ தெரியுதா அவங்க டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பணக்காரங்களை தானே பிடிக்கும், இந்த ஏழையானவங்களை பிடிக்காதுல்ல, இப்போ தெரியுதா ஏழைக்கும் வந்து திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு என் அக்கா மாமா திறமை பார்த்து அப்படியே வாயிடிச்சு போயிட்டீங்களா அப்படின்னோடனே உடனே வந்து சரி ஓகே அப்படின்றாரு. அடுத்து வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க விஜயை. விஜய் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக இவங்க தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ குதிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம குமரனும் கங்காவும் வந்து சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பரிசு தொகையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஷீல்டும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, மேடையிலே ஓடி போய் அவங்க அக்கா வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டோன்னே, நான் நினச்சி கூட பார்க்கலங்க, முதல்ல வந்து விஜய் சொன்னார் இந்த மாதிரி வந்து வேணாம் நம்ம மார்க் போட வேணாம்னு சொல்லிட்டு, நான் கூட அப்போ அவர் மேலே கோவப்பட்டேன், இப்போ தான் புரியுது மார்க் போடாத நல்லது தான், அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வரும் இவங்க டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கவே முடியல. வந்து எல்லாருக்குமே குமரனுக்கு எல்லாருக்குமே நிவினும் கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து குமரனுக்கு வந்து கங்க்ராட்ஸ் சொல்கிறாரு. அதை பார்க்குற கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஜெயிச்சது கூட பெரிய விஷயம் இல்லை, விஜயே நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் பண்ண வச்சிட்டிங்க பார்த்தீங்களா, அவர் கையில் நம்ம வந்து வாங்கிட்டோம் பரிசு, அவர் முன்னாடி ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டிக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து தாத்தா கிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க, என் அக்காவும் எங்கள் மாமாவும் சூப்பராக வந்து இன்றைக்கி பண்ணாங்க, அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ல ஓ அதுக்கு தான் வந்து இதில் கலந்துக்க வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு உங்கள் சித்தப்பா, விஜயோட சித்தப்பா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க கலந்துக்கினாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், ஆனால் பார்த்தீங்களா சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. விஜயோட கம்பெனிலேருந்து விஜய்க்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய புக்கிங் ஆகிருக்கு சார், நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தேடி வராங்க, நம்மளோட வந்து பேர் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு கம்பெனி பேருன்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கினது தான் சார், அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணதை இவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் ஆச்சரியப்படுறாரு. இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்கிறாரு. இப்போ புரிஞ்சுதாடா காவேரி டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே, பயங்கரமாக டேலண்டான ஆள் தான், செம்ம கேடியாக தான் இருக்கா, எங்கே வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு அவளுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிடா நீயே வந்து காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிடு அப்படின்னோடனே, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இப்போ தெரியுதா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரியை பற்றின்றாங்க காவேரி.